பார்க்கும்போது இன்னைக்கு பாஜகக்காரர்கள் அவங்க தேசபக்தர்களாகவும் மற்றவங்கள தேச விரோதிகளாகவும் அவங்க சித்தரித்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காந்தி கூடவும் இல்லை, பகத்சிங் கூடவும் இல்லை. நீங்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக வீரப்போர் புரிந்த பகத்சிங் இருந்தார். அப்போ இன்னைக்கு நாங்களாம் சுதந்திர போராட்டத்தில் இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகி வீரர்னு சொல்கிற சவர்கார்லாம் அப்படி இருந்தார். சவர்கார் அந்தமான் சிறையிலேருந்து வெளியே வந்த சமயம் அது. அவங்க காந்திக்கு எதிராக இருந்தாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா பகத்சிங்கை கூட அவங்க ஆதரித்து பேசுறது கிடையாது, பகத்சிங்கை ஆதரிச்சது கிடையாது, வேற யாரையுமே அவங்க ஆதரிச்சது கிடையாது. அப்போ பகத்சிங்க்கு எதிராகவும் அவங்க இருந்தாங்க. அவங்க பிரிட்டிஷ் அரசின் உளவாளியாக இருந்து அவர் பேர் என்ன சவர்கார், அந்த சவர்காரோட அணி ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து பிரிட்டிஷ் அரசின் உளவாளியாக இருந்து சுதந்திர போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து இந்து முஸ்லீம்களோட சண்டை கட்டமைக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு தான் அவங்க அதை செஞ்சாங்க. அந்த கண்ணோட்டத்தில் அவங்களோட வேலைகள் அதில் தான் இருந்தது. அவங்க காந்திக்கு எதிராக பேசுனது வந்து அவங்களோட